லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய காலை நேரத்துக்கான செய்தி தாமதமானதுக்கு மன்னிக்கவும், சில வேலை பல்கள் இருந்ததால் தாமதமாகிடுச்சு. இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகள் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 284 ரூபாய் 99 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. அது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 887 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 35 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 429 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 183 ஃபில்ஸ். ஸ்ட்ரிக்ட் வெரிஃபிகேஷன். குவைத் விமான நிலையத்திலேயே வைத்து திருப்பி அனுப்பப்படுவீங்க. டிஜிசிஏ இனிமே ட்ரக் ஆல்கஹால் செக்இன். 244 பேர் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டியிருக்காங்க, கைது. பாலஸ்தீனியர்கள் 3 பேர் கைது. குவைத்துடைய தீயணைப்புத்துறை தொடர்ந்தும் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் சோதனை. வாகன விபத்துகளால் 70% காயமடைந்தோர். பார்க்கலாம் அனைத்து தகவல்களை. வானிலை ஆய்வாளர் இசால் ரமதான். குவைத்துடைய வெப்பநிலை வெகுவாக குறைந்து வருவதாகவும் இனி வரும் நாட்களில் தூசியுடன் கூடிய காற்று, ருத்தூபா மற்றும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய ஹோட்டல்ஸ், கஃபேஸ் மற்றும் உணவகங்கள் மற்றும் பல வியாபார தலங்கள் சுற்றுலா பயணிகளை நம்பி போன வருடம் பல மில்லியன் கணக்கில் பணத்தை இழந்திருக்கிறாங்க. அது அனைத்தையுமே இம்முறை சரி செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா 100 தினார் சம்பளம் எடுக்கிறவங்க, எப்படி 100 தினார் சம்பளம் எடுக்கிறவங்க கூட அவங்க ஃபேமிலியை விசிட்டில் இங்கே கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த ஒரு நற்செய்தியால். அதே போல் அல் ஹபாஸ் ஜினான் அவர்கள் நேற்றைய தினம் பேட்டி எடுத்திருக்கிறாங்க தொழிலாளர்களை. அவங்களுடைய மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. كل صورة في التلفون كانت وعد. انت عادي يقعد 3 سنة انت ما يشوف فاميلي. لا ما يشوف فاميلي، بس شو ذاك الفيديو. وكل مكالمة فيديو كانت امل. اذا شوف هنا لازم تسوي فيديو كول بس وتكلم تليفوني. والامل اليوم صار حقيقة. القرار هذا جيد جدا. شرط الراتب انلقى. ما شاء الله 150 دينار شلون نجيب؟ إذن العمل كان 700 دينار 800 دينار مستحيل، كانت صعبة جدا يعني. واللقاء صار اسهل من اي وقت. ان شاء الله يجي الحين زوجة بچا ماما بابا كله يجيب لك ان شاء الله هنا. ينعش اقتصاد، يريحنا احنا كوافدين. اليوم تقدر تجيب زوجتك، عيالك، اخوك. Which is very good for them and benefit for them also. I know Kuwait is one of the best country for the family and everything. Alhamdulillah. هو واضح ان الفرحة ما تنوصف، الفرحة مبينة من عينيك. طبعا زمان عاد اجيب اولادي بس مش قادر يعني. بس انا ابي اهدي النفوس اكثر واكثر، وبشوف هو مستانس يجيب حرمة مال هو ولا مو مستانس. ممكن جورج شكله مو مستانس من زوجته بتي.
إذا جبت حرمة هني كويت اي نعم. قول لها قاعدة في بيت سوي طباخ. اول اكل داخل المطعم بطني زي خربان الحين مدام سوي طباخ داخل البيت زين الحمد لله. زين حرمة إذا جت كويت شنو في طباخ زين؟ طباخ احنا في السمك. سمك. سمك احنا من دير الزور مشهور بطبخة البامية، بامية ولحم. محشي. محشي. أنا عاوزة حمام. مقلوبة. أوه أحبها أنا بعد. ان شاء الله في 2 سنه بعد بجوزها يجي ان شاء الله. الله عبالي يقول بيتزوج 2. في شخص ورا الكاميرا مطلق قال ما أقدر أسولف، ما أبي أفتح جروح وأفتح الماضي. القرار الجديد مو بس تعديل قانون، لا بالعكس هو فرحة وراحة بال لآلاف الأسر. ما راح أعيد. குவைத்துடைய மன்னருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் கோடான கோடி நன்றிகள். அதே மாதிரி இந்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்துங்க. தலையில் மண்ணள்ளி போட வைக்காதீங்க மறுபடியும். அடுத்ததா குவைத்துடைய டிஜிசி ட்ரக் மற்றும் ஆல்கஹால் பாவனையாளர்கள் இருக்கிறாங்களா எங்களுடைய ஊழியர்களாக அப்படின்றத சோதனை செய்ய போகிறாங்க. இதில் போதைப்பொருள் பாவனையாளர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஊழியர்கள் உடனடியாக வேலையை விட்டு பணி நீக்கம் செய்ய போகிறதாகவும், அதே குவைத்திகளாக இருந்தால் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், வெளிநாட்டவர்களாக இருந்தால் சேரும் சிறப்புடன் சொந்த நாட்டுக்கு வழி அனுப்பி வைப்பாங்க. அதனால் தயவு செய்து போதைப்பொருள் பாவனை மற்றும் ஆல்கஹால் பாவனைகள்லேருந்து உங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. குவைத்துக்கு வந்து விமான நிலையத்திலேயே உடனடியாக திருப்பி அனுப்பப்படுவீங்க. ஸ்ட்ரிக்டான வெரிஃபிகேஷன் நடக்குது. குவைத்திலிருந்து ஃபிங்கர் வச்சு போயிருந்தீங்கன்னா, கேஸ் ஆகி போயிருந்தீங்கன்னா, குவைத்துக்கு வர முடியாத மாதிரி போயிருந்தீங்கன்னா, கஃபீல் பிளாக் பண்ணி அனுப்பியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், அதுவும் நீங்கள் அறிய, அதாவது உங்களுக்கு தெரியும் நான் ஃபிங்கரில் வந்தேன், எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணினாங்க, எனக்கு பயோமெட்ரிக் எடுத்தாங்க, எனக்கு வந்து பிளாக் பண்ணி தான் அனுப்பினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தயவு செய்து இனிமேல் குவைத்துக்கு வராதிங்க. எப்படி வராதிங்க? இப்போ விசிட் விசா கொடுக்குறாங்க இல்லையா, முன்னாடி ஒரு காலத்தில் இந்த ஃபிங்கர் வச்சு போனவங்க மறுபடியும் குவைத்துக்கு வந்தாங்க. எப்படி? விசிட் விசாவில் வந்தாங்க. விசிட் விசாவில் வந்தவங்களை பெருசாக கண்டுக்கலை அப்படின்றதால, செக் பண்ணலை அப்படின்றதால நிறைய பேர் வந்து ஃபிங்கரில் போய் திருப்பி விசிட் விசாவில் வந்து இங்கே இருந்தாங்க அக்காம அடிக்காமல். இந்த மாதிரி பலரும் செஞ்சாங்க. ஆனால் இனிமே குவைத்துக்குள்ளே நுழையிற ஈகாக்காக்கு கூட இனிமே பயோமெட்ரிக் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே எடுக்க போகிறாங்க. அதனால் தயவு செய்து யாரும் அந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாதீங்க. வரவே வராதிங்க. கேன்சலில் போயிருந்தீங்கன்னா ஃபிங்கர் வச்சு. இல்லீகல் டிரைவிங் கேசஸ் 244 மைனர் பிடிபட்டிருக்கிறாங்க. மைனர் குஞ்சுகள் பிடிபட்டிருக்கிறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிங்கன்னா ஓட்டுநர்களே ஜெயில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸில் ஒருபோதும் டார்க்கான ஸ்டிக்கர்ஸ் டிண்டிங் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பாலஸ்தீனியர்கள் 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதால். குவைத்துடைய கஸ்டம்ஸ் அதிகாரிகள் மற்றும் உள்துறை அமைச்சகம் இணைந்து இந்த பாலஸ்தீனியர்களை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க. கடலில் வைத்து போதைப் பொருள் குவைத்துக்குள்ளே கடத்த முயற்சிக்கும் போது. குவைத்துடைய தீயணைப்புத்துறை தொடர்ந்துமே சோதனைகளை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில். தயவு செய்து இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் சோதனை வரலாம், எந்த நேரத்தில் வேணாலும் செக்இன் வரலாம்.
மிகப்பெரிய தலைவலி இனி வரும் நாட்களில் தொடர்ந்து ஆரம்பமாக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஷோய்க் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. விபத்துக்கள், அதாவது நோய்வாய்ப்பட்டவங்களையும் தாண்டி காயங்களோட அனுமதிக்கப்படுற 170% மாணவர்கள் வாகன விபத்துக்கள் ரோடுகளில் விபத்துக்குள்ளாகி தான் வராங்க அப்படின்றத ஜாபர் ஹாஸ்பிட்டல் வைத்திய நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சாரதிகளே, தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த வீடியோ பாருங்கள். منذ افتتاح مركز الإصابات في مستشفى جابر الأحمد في شهر سبتمبر من العام الماضي، استقبل المركز 800 حالة طارئة عبر سيارات الإسعاف و700 حالة مباشرة عن طريق قسم الطوارئ. وتشير الإحصائيات إلى أن 70% من الإصابات كانت ناجمة عن حوادث الطرق، تليها الحروق والسقوط من المرتفعات. ما يبرز أهمية التنسيق بين فرق الطوارئ والتخصصات الطبية المختلفة لضمان تقديم الرعاية الفورية للمرضى. منذ البداية كان الهدف حماية الحياة ورفع مستوى الاستجابة للحالات الحرجة. بدأت فكرة علاج الإصابات كوحدة صغيرة في مستشفى العدن، ثم انطلقت أولى مراكز الإصابات الشاملة في مستشفى جابر، ولاحقا توسعت إلى مستشفى الجهراء. وتشير الإحصائيات إلى أن 70% من الإصابات تأتي من حوادث الطرق، تليها الحروق والسقوط من الارتفاعات. افتتاح المركز تم في 1/9/2024، فاحنا من اليوم اللي فتحنا فيه لهذا اليوم استلمنا تقريبا ما يعادل 800 حالة عن طريق الإسعاف اللي هي الحالات الحرجة، 700 حالة إضافية بالحوادث العامة. عادة الحوادث العامة المريض يجيب سيارته الخاصة ويتم فريق جراحي يقيم الحالة إذا كان يستدعي إلى دخول المستشفى أو فحوصات أخرى. وبعدين لا ننسى أن في جانب آخر من هذا المركز اللي هي الإصابات أو العمليات الطارئة. فمن 1/9 لهذا اليوم تم إجراء 1400 حالة عملية طارئة. في كل حادثة إصابة تتقاطع الحياة مع القرار الصحيح في ثوان معدودة. هذه الإصابات والحوادث لا تقتصر على كونها حالات طارئة فحسب، بل تتطلب فرقا طبية متعددة التخصصات. يكون عنده خلينا نقول نزيف بالمخ، يكون عنده كسور بالعظام، أو يكون عنده نزيف داخلي في البطن. هني راح نحتاج الفريق الجراحي إن أكيد يصير يعني معالجة المريض يكون أول شيء بدقة بسرعة، وبعدين الأصعب شيء بالتخصص الإصابات اللي هو التنسيق ما بين التخصصات الأخرى اللي موجودة بالمستشفى. يضم مركز الإصابات في مستشفى جابر 100 سرير، منها 50 سريرا للعناية المركزة و50 سريرا للأجنحة، إلى جانب 3 غرف عمليات وقسم للطوارئ والخدمات الطبية المساندة. يتم تصنيف الحالات على حسب شدة الإصابة وحاجتها للرعاية. وهنا نحن نقدر نفرق بين المرضى ذوي الإصابات الطفيفة اللي يحتاجون المزيد من التقصي والبحث، وبين المرضى اللي لهم إصابات شديدة اللي يطلبون رعاية جراحية فورية. ونقدر نحن نقدم الدعم هذا بشكل فوري، ننقذ في حياة المرضى هذيلي. وعادة نلقى شيء من هذيلي، والحمد بوجود قسم الإصابات الشيء هذا سهل علينا تقديم الرعاية اللازمة. هذا التنظيم المتكامل يتيح للفريق الطبي التدخل بسرعة ودقة، ويعكس حرص المنظومة الصحية على توفير أفضل مستويات الرعاية الصحية. منظومة بدأت كخطوة تجريبية وسرعان ما تحولت إلى مشروع وطني متكامل. هذه الخدمة قادرة على أن تصنع الفرق بين الحياة والموت وخط الدفاع الأول لإنقاذ حياة العديد من الأرواح.